வணக்கம். நான் ஸ்வாதி பிரியா, மனநல ஆலோசகர். இன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்காக உங்களை நான் இன்வைட் பண்ணுறேன். ஆஸ் ஃபேமிலிஸ், ஆஸ் கப்பிள், ஆஸ் சிங்கிள் பீப்புள். என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த தீமே ஹாப்பினஸ். அதாவது நம்மளுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஹாப்பினஸ், நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட, நம்ம ஃபேமிலிஸோட, நம்ம நெய்பர்ஹுட் சர்க்கிளோட ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் ஒரு மன நிறைவாக வாழ்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை நாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இட் கம்ஸ் அலாங் வித் இக்கோ தெரப்பி அண்ட் எக்ஸ்ப்ரெசிவ் ஆர்ட்ஸ் தெரப்பி. இக்கோ தெரப்பி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம நேச்சரோட எப்போ கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அப்போ நம்மளுக்குள்ளேயே நிறையா காயங்கள் ஆறும், ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், நிறைய ரிஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவோம். இது நம்ம எங்கே கண்டக்ட் பண்ணுறோம் இந்த ஈவெண்ட்டை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது குயின் ஆஃப் ஹில்ஸ், ஊட்டி. ஸோ அங்கே நம்ம இதை என்டர்டெயின்மெண்ட்டோட கலந்து பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த இயற்கையோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணிவிட்டு அதே சமயம் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் ஈடுபட போகிறோம். அதாவது நிறைய ஆர்ட்ஸ், உங்கள் குழந்தை பருவத்துக்கே நீங்கள் போவீங்க. இப்போ நிறைய பெயிண்ட்டு, கலர்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் ஒரு குரூப்பாக பண்ண போகிறோம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் ஒரு 10 குடும்பங்கள் அட்லீஸ்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி சேர்ந்து ஒன்றா டுகெதர் இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் இதுக்கான பிளான் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இது மார்ச் மாதத்தில் கண்டக்ட் பண்ணப்படும் 2 நாள். எதுக்காக மார்ச் மாதம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு அந்த பீரியடில் தான் லீவ் இருக்கிறதுனால நிறைய பேரால் வர முடியுது. முக்கியமாக நான் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய குடும்பங்களை சந்திக்கும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, நிறைய ப்ரெஷர் இருக்குது, நிறைய சோகங்கள், கஷ்டங்களை பற்றிலாம் ஷேர் பண்ணுறாங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு பிக்னிக் மாதிரி வெளியில் போயிட்டு வாங்க அப்படின்னா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கான நியாயமான காரணங்கள் இருக்குது. பட் ஐ திங்க் அந்த இனிஷியேட்டிவை இங்கே நான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டில் தான் இதை பண்ணுறோம். இது மைண்ட் மேக்கப் கிளினிக் அலாங் வித் கியானா கன்சல்டன்சி பண்ணுறோம். ஸோ இதை பற்றின ஃபர்தர் கொஸ்டின்ஸ் அண்ட் இந்த ஸ்கெட்யூல் உங்களுக்கு வேணும், நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா நான் என்னுடைய மைண்ட் மேக்கப் கிளினிக்கோட வாட்ஸ்அப் காண்டாக்டும் கியானா கன்சல்டன்சியோட வாட்ஸ்அப் காண்டாக்டும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ புக்கிங்ஸ் மிட் ஆஃப் மார்ச்சில் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒன்ஸ் நீங்கள் இதில் கலந்துக்கிறீங்க அப்படின்னா ஹோல் டே உங்களை இந்த தெரப்பியூட்டிக் இதுலேயே வச்சுருக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் மட்டும்தான் என்னோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி நேரம் பூராமே உங்களோட என்டர்டெயின்மெண்ட்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். 2 நாள் இருக்குது. 1 நைட் ஸ்டே மாதிரி பண்ண போகிறோம் டுகெதர் நம்ம எல்லாருமே. அண்ட் உங்களுக்கு பல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டாக, அதே சமயம் அதோட லைக் பல விஷயங்கள்னால் நான் சொல்கிறது இந்த கேம்ப் ஃபயராக இருக்கலாம், இல்லை மியூசிக்காக இருக்கலாம், உங்களுக்கு நல்ல ஹில் வியூ இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒன்ஸ் நம்ம இதை முடிச்சுட்டு போகிறோம், நார்மல் லைஃப்குள்ளே போகும்போது என்ன வித்தியாசங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, ஹாப்பியாக நம்மளோட பர்சனல் லைஃப்பும் சரி, ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் சரி நல்ல ஒரு ப்ராஸ்பரஸாக கொண்டு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது நடக்கணும் அப்படின்றது தான் இங்கே அடிப்படை காரணமே. ஸோ உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட கலந்து ஒர்க் பண்ணுற எங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.